வணக்கம். இன்றைக்கி பொருட்பாலில் அரசியலில் தெரிந்து செயல் வகை அந்த அதிகாரத்தில் 8வது குறள். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். இந்த குறளுக்கு பொருள் பார்த்திங்க அப்படின்னா மற்ற 2 குறளோடு சேர்த்து இதுக்கு பொருள் பார்க்க போகிறோம். முதல்ல செய்தக்க அல்ல செயக்கடும் அப்படின்னு சொன்னார். அதாவது என்ன செயலை செய்யணும், எந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். அடுத்த குறளில் என்ன சொன்னார், அதை எண்ணி துணிக கர்மம், என்ன செயலை எப்படி செய்யணும், அதை முடிக்கிறதுக்கான உபாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த குறளில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒரு செயல் என்ன அந்த செயல் செய்ய தகுந்ததா அப்படின்னு தெரிஞ்சிட்டோம், அதற்குரிய உபாயமும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே அந்த எந்த உபாயம் செய்தால் அந்த காரியம் முடியுமோ அந்த காரியங்களை முயற்சி, அந்த காரியங்களை செய்ய முயற்சி செய்யாமல் இருக்கிறது. அதாவது முயற்சியின்மை. அதுதான் சொல்கிறேன். நமக்கு செயலும் தெரியும், செயலை செய்கிறதுக்கான வழியும் தெரியும். அதான் ஆற்றின் இந்த வழியாக போனால் அந்த வெற்றி நிச்சயம் அப்படின்னு தெரியும். ஆற்றின் வருந்தா வருத்தம், அதன் வழியாக போகாத முறை. வருத்தம் அப்படின்னா இங்கே முயற்சி அப்படின்ற பொருள். அப்படி செய்யாத முயற்சி என்ன ஆகும் அப்படிங்கிறாரு. நமக்கு நம்ம இப்போ ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய பேர் அதுக்கு செய்யறதுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய துணைவர்கள் இருந்து அந்த காரியத்தை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட முடியாமல் பொத்துப்படும். அப்படின்னா அதில் ஒரு ஓட்டை விழுந்த மாதிரி அது வீணாக போயிடும் அப்படிங்கிறாரு. இந்த பொத்துப்படும் அப்படின்றதுக்கு பரிமேல் அழகர் எழுதுகிற உரை பார்த்திங்கனாக்கா புரைப்படுதல் அப்படின்னு எழுதுகிறார். என்ன புரைப்படுதல் அப்படின்னா, நாம் நல்லதை நினச்சி ஒரு காரியம் செய்தாலும் அது நன்மை பயக்காமல் தீமை பயக்கும் அப்படின்னு. அது எப்போ அப்படி ஆகும் அப்படின்னா, நாம் ஒரு காரியத்தையும் தேர்வு செஞ்சுட்டு அதை செய்வதற்கான முறையும் தேர்வு செஞ்சுட்டு அதை ஒழுங்காக செய்யாமல் விட்டோம்னா நிறைய பேர் அந்த வேலையை முயற்சி செய்து வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அது நடக்காது. பொத்துப்படும், புரைப்படும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னு சொல்கிறார். அதாவது தான சாம பேத தண்டம் 4 வகையில் ஒரு காரியத்தை முடிச்சுக்கலான்னு சொன்னார். இந்த 4 உபாயங்களை யார்கிட்ட பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. தானம் அப்படின்றது பொருளாசை உள்ளவன்கிட்ட தானம் கொடுத்தா அவன் அந்த பொருளை வாங்கிட்டு அவன் செய்கிற வேலையை செய்யாமல் விடலாம், அல்லது ஏதாவது செய்யக்கூடாத வேலையை செஞ்சும் கொடுக்கலாம். அதனால் நமக்கு லாபம் வரும். 1. சாமம் அப்படின்னா இன்சொல் பேசுதல், சமாதானமாக போகிறது. அதை யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் இப்போ லஞ்சம் கொடுத்துலாம் வேலை வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, எல்லாத்தையும் நீங்கள் அப்படி பணம் கொடுத்து இது பண்ண முடியாது. ஒரு அதிகாரி நேர்மையாக இருந்தார்னா அவர்கிட்ட நல்ல முறையில் பேசினாலே அவர் காரியத்தை பண்ணி கொடுத்துருவார். அப்போ அதே போல் சோம்பேறிக்கிட்ட, அதே போல் ஒருத்தங்கிட்ட தோற்றவன்கிட்ட, இவங்கிட்ட எல்லாம் இன்சொல் பேசினா அவன் மூலம் நமக்கு காரியம் ஆகும். இந்த மாற்றி செய்யக்கூடாது அப்படி. அதே போல் பேதப்படுத்தல். எப்போ பேதப்படுத்தணும், எதிரியோட நண்பனை பேதப்படுத்தி பிரிக்கிறது, நமக்கு உதவி செய்யாதவனை பேதப்படுத்தி நகர்த்தி விடுறது. அந்த மாதிரி இந்த எந்த இதுலேயும் வராதவனுக்கு தண்டம் தான், அவனோட சண்டை பண்ணி தான் அவனை ஜெயிக்கணும். அப்படி இல்லாமல் மூர்கன் கீழ் மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவனையும் போர் பண்ணி தான் ஜெயிக்கணும். இந்த உபாயங்களை சரியாக பண்ணினா தான் அந்த காரியம் வெற்றி அடையும். இல்லைன்னா எவ்வளவு துணைவர்கள் நமக்காக நின்று அந்த வேலையை பண்ணி கொடுத்தாலும் அது பாழ்படும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக ஒரு காரியத்தை செய்யறதில் உள்ள நுட்பங்கள் இந்த 3 குறளையும் தெளிவாக சொல்லியிருக்கார். சரிங்களா? நாளை என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.